Hi friends, welcome back to RK Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு வச்சுருக்க நகையை எப்படி மீட்கிறது, அதே மாதிரி ரீசெண்டாக உங்கள்கிட்ட காட்டாத என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா இப்போது ஆர்பிஐ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்கா அப்படிங்கிற ஒரு சில விஷயமும் இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். அப்படியே கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட 2 months கிட்ட ஆக போகுது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப லாங் பிரேக்குக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியலை. அதுக்கான ரீசன்லாம் இனி வர வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னுமே ஒரு 2 monthsக்கு என்னால் ரெகுலராக வீடியோ ஷேர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சேவிங்ஸ் பற்றி. ஓகே, இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9155 ரூபா. அதே மாதிரி 1 கிராம் தங்கத்தோட விலை, 1 கிராம் வெள்ளியோட விலை 127 ரூபா. இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தேன். நான் நிறைய அடகு நகை திருப்பினேன், அதுக்கான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏன்னா நகையோட ரேட் அதிகமானதுனால நான் திருப்பி வைக்கிறது மூலியமாக ஒரு மொத்த பணம் பரட்டி நகையை திருப்பி வைக்கிறது மூலியமாக நான் இன்னொரு நகையை எடுத்துக்கிட்டு பாதி நகையை தான் அடகு வச்சுருந்தேன் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போய் மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அது மாதிரி மீட்ட ஒரு நகையை தான் இன்னைக்கு காட்ட போகிறேன். இந்த மேலே இருக்கிற நெக்லஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தையோட பர்த்டேக்கு வாங்கினது தான். நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தப்பயுமே சரி நம்ம இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது அப்படின்றதுக்காக வாங்கின ஒரு நெக்லஸ் தான். இது மினி நெக்லஸ்ஸு. இது சரியாக வைக்காதனால கொஞ்சம் பெண்டாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ஒரு செயின் போல் நம்ம அடிக்கடி நம்ம ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி டக்குன்னு சிம்பிளாக இந்த ஜுவல்லரி வியர் பண்ணிட்டு போகலாம். நான் உங்களுக்கு எடுத்து கரெக்டாக காட்டுறேன். இது எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற தங்கமயிலில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு கரெக்டாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த நெக்லஸோட மொத்தமே பார்த்திங்கன்னா 1.5 பவுன் தான். பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி போல்மையெல்லாம் இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மொத்தமே 1.5 பவுன் தான். அந்த பேக் செயினே சேர்த்தே பார்த்திங்க அப்படின்னா 1.5 பவுன் தான். நெக்லஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் போல் தான் வருது. பேக் செயின் தான் 2 கிராம். ஸோ டோட்டலாக 12 கிராம். இது 1.5 பவுனு. ஏன்னா 8 கிராம் பார்த்திங்கன்னா 1 பவுன். ஸோ இது 12 கிராமு டோட்டலு. ஜூம்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். பேட்டர்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கழுத்தை ஒட்டி தான் வரும். இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா இந்த நெக்லஸ் வியர் பண்ணிக்கலாம். நெக்லஸ் வாங்கின வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பவுன் மாலை தான். இது பேர் கவர்னர் மாலைன்னு சொல்கிறாங்க. வேறு எப்படி ஹாரம், இந்த ஹாரம் பேர் வேறு என்னெல்லாம் உங்கள் சைடு சொல்வீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹாரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4 பவுன் தான். இது அடகில் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இன்னொரு நெக்லஸ் திருப்பி இருந்தேன். அது நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாடல் மாதிரியே பெரிய நெக்லஸ்ஸு. அந்த நெக்லஸை அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினது தான் இந்த மாலை நெக்லஸ். அதுக்கப்புறம் அதுக்கூடவே கொஞ்சம் நகை எல்லாத்தையுமே நான் அடகு வச்சுட்டு சரி பெருசாக உள்ளதை திருப்பிக்கலாம் அப்படின்றதுனால இதை திருப்பிட்டேன். அந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா 2.5 பவுனு. பட் இந்த மாலை 4 பவுன். நகையோட ரேட்டு ஏறினதுனால அதை வச்சுட்டு இதை நான் திருப்பிக்கிட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது ஒரு ஹாரம் போட்டாலே நல்ல மதிப்பாக பெருசாகவே இருக்கும். பேக் செயின் இன்னும் பெருசாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல இறக்கமாக போட்டுக்கலாம். இதுவே எனக்கு இறக்கமாக தான் இருக்கும். நெக்லஸ், ஒரு ஹாரம், அதே மாதிரி ஒரு காசு மாலை இதெல்லாம் போட்டாலே கழுத்தில் நிறைவாக இருக்கும். காசு மாலையுமே என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. அதை கூட உங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அது இப்போ இங்கே இல்லை, பேங்க்கில் இருக்குது. அடகுல இல்லை, பட் பேங்க்கில் வச்சுருக்கோம். சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக பேங்க்கில் தான் இருக்குது. இதோட கொஸ்டின் நான் வீடு கட்டியும் நிறைய இடம் வாங்கியும் அதே மாதிரி எல்லாமே பண்ணுறப்பையும் கொஞ்சமாக சேல்ரி தான் நான் வாங்குகிறேன். ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 அப்படி தான் வருது. எல்லா மந்த்துமே ஹஸ்பண்டுக்கு சேல்ரி வராது. எனக்கு மட்டும்தான் பர்மனெண்ட்டாக மந்த்லி 20K கிட்ட வரும். 20K கொஞ்சமா அப்படின்ற கொஷின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் 50K 60Kலாம் கூட வாங்குறாங்க. ஸோ 20 அதுவும் எப்போயுமே எனக்கு மந்த்லி எனக்கு தான் ஃபிக்ஸடாக வரும். ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ 20K வச்சு நம்ம குழந்தைங்கள ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம். நிறைய செலவுகள் இருக்கு இல்லையா? ஸோ நான் அதிகமாக சேமிப்பு செய்கிறதுனால மட்டுமே அந்த 20,000 சேலரியில் மேனேஜ் பண்ணி இந்த அளவுக்கு நகையும் திருப்ப முடியுது.
ஸோ முக்கியமாக வந்து என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரைவேட் பேங்க்கில் வந்து அடகு வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா வட்டி வந்து அதிகமாக வரும். கவர்மெண்ட் பேங்க்கில் அடகு வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நான் ஒரு நகை கூட ப்ரைவேட் பேங்க்கில் வந்து அடகு வச்சதே இல்லை. பேங்க்குக்கு பேங்க் வந்து விசாரிங்க. வட்டி வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வந்து அடகு வச்சிங்கன்னா தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நான் விசாரித்த வரைக்கும் வட்டி மட்டுமே கட்டலாம். பழைய மெத்தடே வந்து திரும்ப வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் பேங்க்லலாம் அதே மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணுற இந்தியன் பேங்க்காக இருக்கட்டும், ஐஓபியாக இருக்கட்டும், ரூல்ஸ் வந்து வட்டி மட்டும்தான் கட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ வந்து உங்கள் பேங்க்கில் எல்லாமே ரூல்ஸ் மாறிடுச்சான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்தியன் பேங்க்கில் எனக்கு வந்து ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருக்குது நிறையவே. ஸோ நான் எல்லாமே இந்தியன் பேங்க்கில் எனக்கு ஒரு நகை கூட இல்லை. எல்லாத்தையும் வந்து ஐஓபிக்கு வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா ஐஓபியும் இந்தியன் பேங்க்கும் ஒரே மாதிரி உள்ள பேங்க் தான். பட் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கில் க்ரௌடில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. சரியாக வந்து அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல. என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு நகையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் வந்து நிறைய நகை இருக்குது சின்ன சின்னதாக அப்படின்னா பிரித்து வைங்க. 1,00,000க்கு 1.5 லட்சம் மொத்தமாக நம்ம 2.5 வச்சோம் அப்படின்னா திருப்ப முடியாது. ஸோ 50,000 இப்போ நம்ம பிரித்து வச்சோன்னா ஈஸியாக வந்து நகை வந்து திருப்பிட முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வட்டி மட்டும் கட்டி திருப்புற மாதிரி இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து நகையை வந்து திருப்பிட முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முதல் வட்டி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க. இந்தியன் பேங்க், ஐஓபி இது எல்லாமே வந்து ஆப்லேயே வட்டி கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க்கில் கேட்டு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வீட்டில் இருந்தே கையில் கேஷ் கிடைக்கிறப்ப 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போடலாம். முதல்ல குறைச்சிட்டே வரலாம். முதல் ப்ளஸ் வட்டி அப்படின்னு நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அமௌண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மாதம் கட்டினாலே நம்ம ஈஸியாக வந்து நம்ம நகையை வந்து மீட்டு எடுத்துட முடியும். அதே மாதிரி சேவிங்ஸ் இல்லாமல் நகையை திருப்பவே முடியாது. ஸோ சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணுங்கள். செலவுகளை குறைச்சிக்கோங்க. டே பை டே ஆகிற செலவுகளை வந்து ஒரு டைரியிலையோ எதுலையாவது நோட்டில் அது மாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நோட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணாலே எதில் வந்து செலவு அதிகமாக செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளோட செலவை வந்து மேனேஜ் பண்ணி சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்த முடியும். மாதம் பிறந்தோடனே நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். இயர்லி டார்கெட் வச்சுக்கோங்க, மந்த்லி டார்கெட் வச்சுக்கோங்க. அமௌண்ட்டுக்காக இருக்கட்டும், கோல்டுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம டார்கெட் வச்சு சேர்த்துருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் ஒரு ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு எல்லாமே சீட்டு போட்டு எடுங்க. இப்போ தான் நம்ம செய்கூலி சேதாரம் எல்லாமே எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் நமக்கு வந்து அதிக லாபம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்போயுமே ஒரு விஷயம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை வந்து யோசிச்சு செய்யணும். ஸோ ஒரு நகையை அடகு வைக்க போகிறோன்னா வைக்கணுமா வேணாமா இதெல்லாம் வந்து நல்லா யோசிச்சுட்டு வந்து நகையை வந்து அடகு வைங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வந்து கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். பட் வந்து திரும்பியும் நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கும் போகணும், குழந்தைங்களும் மேனேஜ் பண்ணி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து வீடியோ வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணுறதே இல்லை. பட் வந்து 1 மந்த் கழித்து நான் ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நான் என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறேனோ அந்த எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேவிங்ஸ் ஐடியாஸ் வந்து பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அண்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.